அன்றையம் இலங்கையின் 17வது நாடாளுமன்றத்திற்கு அமைப்பதற்கான வாக்குப்பதிவு சற்று முன்தான் முடிவடைந்திருக்கிறது. இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ராஜபக்சே குடும்பத்திற்கு நாளை தினம் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கப் போகிறது என்பது தெரிய வரும் நமக்கு. இந்த சூழ்நிலை நாளைய தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறாவிட்டால் ராஜபக்சே குடும்பத்திற்கு முடிவுரை எழுதப்படுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் இலங்கை அரசியல் வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் குடும்பமாக திகழ்ந்த ராஜபக்ச குடும்பம் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலிலே தங்கள் சொந்த மண்ணிலேயே போட்டியிடாமல் பின்வாங்கி இருக்கிறது. குறிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ராஜபக்சே குடும்பத்தை பார்த்தால் மஹிந்த ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, பசில் ராஜபக்ச. இதில் மஹிந்த ராஜபக்சவும் கோத்தபய ராஜவும் அதிபராகவும் பிரதமராக மஹிந்தா இருக்கிறார், அதிபராக இருக்கிறார். கோத்தபய ராஜபக்ச அதிபராக இருந்தார், நாட்டை விட்டு துரத்தப்பட்டார், மக்களுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடியவர். சமல் ராஜபக்சவும் பசில் ராஜபக்சவும் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். இதில் நாமல் ராஜபக்ச, அதாவது மஹிந்த ராஜபக்சன் மகன் நாமல் ராஜபக்ச, அவரும் அமைச்சராக இருந்தார். அவர் கூட இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பயம். கடந்த அதிபர் தேர்தலில் நாமல் ராஜபக்ச போட்டியிட்டார். அவர் 4ஆம் இடத்தை தான் பிடிக்க, அதுவும் வெறும் 2.5% வாக்குகளை மட்டுமே அவரால் பெற முடிந்தது. 4ஆம் இடம் மிக படுதோல்வி அடைந்தார். எனவே இந்த முறை அவரே போட்டியிடாமல் தேசிய பட்டியல், அதாவது நமது இந்தியாவில ராஜ்யசபா என்பது போல தேசிய பட்டியல் வழியாக நாடாளுமன்றத்தில் நுழைவதற்கான வாய்ப்புகளை அவர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேர்தலில் போட்டியர்களை ஒதுங்கிவிட்டார். ஆனால் அவர்களுடைய கட்சி மஹிந்த ராஜபக்சன் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அந்த கட்சி மட்டும் தற்போது களத்தில் இறங்கியிருக்கிறது. அந்த கட்சியினர் வெற்றி பெறவில்லை, குறைந்த வாக்குகளை பெற்றார்கள் என்றால் ராஜபக்ச குடும்பத்தின் மிக சக்தி வாய்ந்த குடும்பமாக விளங்கிய ராஜபக்ச குடும்பம் இலங்கை அரசியல் வரலாற்றிலே ஓரங்கட்டப்பட்டு அரசியல் அனாதையாக மாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிகின்றன. அதற்கேற்ப கருத்து கணிப்புகள், வெளியாயில கருத்து கணிப்புகளே ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன படுதோல்வி அடையும் என்ற வகையில் தான் அங்கிருந்து தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ராஜபக்ச குடும்பம் இலங்கை அரசியல் வரலாற்றிலிருந்து என்றால் அம்பாந்தோட்டை என்பது அவர்களுடைய செல்வாக்கு மிகுந்த ஒரு பகுதி. அந்த அம்பாந்தோட்டை மாவட்டம், அந்த அம்பாந்தோட்டை மாவட்டத்திலேயே ராஜபக்ச குடும்ப அரசியல் செயற்பாடு விலகி இருப்பது இதுதான் முதல் முறை. கிட்டத்தட்ட 87 ஆண்டுகளாக மஹிந்த ராஜபக்சன் தந்தை ராஜபக்ச, அந்த ராஜபக்ச காலத்திலிருந்து தொடர்ந்து பல தசாப்தங்களாக அவர்கள் அங்கு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு இருந்த குடும்பமாக இருந்து வருகிறார்கள். ஆனால் இந்த முறை அந்த குடும்பத்திலிருந்து நேரடியாக முக்கிய பொறுப்பில் இருந்த யாருமே போட்டியிடவில்லை. ஆனால் ஒரே ஒரு ராஜபக்ச, அதாவது சமல் ராஜபக்சவுடைய மகன் மட்டும் போட்டியிடுகிறார், சுசீந்திர ராஜபக்ச என்று. ஆனால் அவர் இதுவரை அரசியல் மிகவும் புதிதானவர். இது குறித்து நாம் நாமல் ராஜபக்சேவிடம் தொடர்ந்து நாம் அவரிடம் பேச தொடர்பு இணைப்பில் இருந்தோம். ஆனால் அவருடைய தொலைபேசியில் அவரை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவருடைய சமூக வலைதள பக்கத்திலிருந்து நாம் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் அளித்திருக்கிறார். அது என்ன கூறியிருக்கிறார் என்றால், எங்கள் மூதாதையர்கள் காலத்திலிருந்து நாங்கள் அரசியல் இருக்கிறோம். தற்போது இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் விலகி இருப்பதற்கான முக்கிய காரணம் நாங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்த பரம்பரை என்ற வகையில் தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமது குடும்பத்தில் உள்ள மூத்த பரம்பரை தற்போது அரசியலில் இருந்து சற்று ஓய்வு பெற எண்ணியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் யாரும் போட்டியிடவில்லை. என்னை பொறுத்த மட்டிலே ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சிக்காக நான் நாடு முழுவதும் பரப்புரை செய்ய வேண்டியிருந்ததால் நான் நேரடியாக போட்டியிடாமல் தேசிய பட்டியல் வழியாக நான் நாடாளுமன்றம் நுழைவதற்காக காத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். எனவே அவர்கள் ஓய்வு பெறப் போகிறார் என்ற வகையில் கூறுகிறார். என்றால் கடந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற கோத்தபய அதாவது இதற்கு முன் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கோத்தபய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு பயந்து அவசரமாக மஹிந்த ராஜபக்சே தவிர்த்து மற்ற அனைத்து குடும்பத்தினரும் நாட்டை விட்டு ஓடிய விவகாரம் எல்லாம் அனைவரும் அறிந்ததுதான். அந்த அளவுக்கு ராஜபக்ச குடும்பத்தின் மீது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு மக்களிடையே காணப்படுகிறது. அதனுடைய பாதிப்பு இன்னும் குறையவில்லை என்பதை தான் தற்போது பயந்து பதுங்கி இருக்கின்ற ராஜபக்ச குடும்பத்தினுடைய செயல்களை பார்க்கும்போது நம்மால் கணிக்க முடிகிறது என்பதுதான் இலங்கையிலிருந்து வருகின்ற தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. இலங்கையில் உள்ள பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் என்று அழைக்கப்பட்ட அரசியல் பார்வையாளர் அனைவருமே ராஜபக்ச குடும்பம் இலங்கை அரசு ஓரம் கட்டப்படுகிறது என்பதை கிட்டத்தட்ட உறுதியாக இருப்பதற்காக அதற்கேற்பத்தான் தற்போது அங்கிருந்து வரும் கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ் என்று அழைக்கப்பட்ட கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. அந்த கருத்து கணிப்பும் ராஜபக்சேவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பெரிய அளவிலே வெற்றி பெறாது என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சக்தி வாய்ந்த ராஜபக்ச குடும்பம்
இலங்கையை ஆட்டுவித்த ராஜபக்ச குழுமம் தற்பொழுது பயந்து இலங்கை அரசியல் ஓரம் கட்டப்பட்டு பதுங்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. ஆனால் பதுங்குகின்றவர்கள் மீண்டும் பாய்வார்களா என்ற தெரியவில்லை. அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்றுதான் அங்கிருந்து வரும் தகவல்களும் கள நிலவரங்களும் உறுதிப்படுத்துகின்றன. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.